ஒரு சமயம் நாங்கள் அட்லாண்டிக் ஓஷன்ல நாங்கள் வந்து யூரோப்லேருந்து நாங்கள் வந்து we are coming towards Gibraltar. அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து விண்ட் வேவ்ஸ் எல்லாமே ஜாஸ்தி, நீங்கள் எந்த பக்கமும் போக முடியாது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அலைக்கு நேர கப்பலை நிறுத்திட்டு மெதுவாக அதில் வந்து ஒரு போட் ரைடு பண்ணுற மாதிரி நீங்கள் ரைடு பண்ணணும். இதுதான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் வேற எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே கூட உங்களால் வந்து கப்பலை சேஃபாக ஆடாமல் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 நாள் நாங்கள் வந்து அப்படியே அலையோட நாங்கள் வந்து ஒரு ஃபிஷிங் போட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வந்ததுன்னா அது மெதுவாக அது மேலே ரைட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை 1.5 நாள் ஒரு ஹெவி விண்ட்ஸ் 70-75 நாட்ஸ், அப்படி நாட்ஸுங்கிறது 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு விண்ட் ஸ்பீடில் அந்த கப்பல் நிறுத்த வைக்கும் போது அலைகள் ரொம்ப ஹைட்டாகவும் வரும், பட் விண்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சமயத்தில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். நான் இப்போ எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்லும் போது அலையோட அப்படின்னு அலை வந்து ரொம்ப ஹைட்டா இருந்ததுன்னு சொல்றீங்க. அலையோட டிராவல் பண்ணனும்னா அப்ப மேல ஏறி கீழ இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கேள்வி. அலை அப்படிங்கிறது நீங்க வந்து எங்களுக்கு அந்த prediction வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுல சிக்னிஃபிகன்ட் வேவ் ஹைட்னு ஒன்னு இருக்கு. இது டெக்னிக்கல் டேர்ம். அதாவது ஒரு 4-5 அலைகள் உங்களுக்கு 4 மீட்டர் 5 மீட்டர்னு வந்தாலுமே கூட திடீர்னு ஒரு அலை 6 மீட்டர் 7 மீட்டர் வரலாம். சோ நீங்க அந்த சிக்னிஃபிகன்ட் வேவ் ஹைட்டை வச்சு தான் நாங்க வந்து நாங்க அவாய்டிங் ஆக்ஷனோ ஒரு ப்ரிகாஷனரியா என்ன பண்ணலாங்கிறதையோ நாங்க டிசைட் பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய கப்பல் போது 6-7 மீட்டர் அப்படின்னும் போது அதுல நீங்க ஃபாஸ்டா போய் மோதினீங்கன்னா அதுவும் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஒரு பொசிஷன் கொடுக்கும். கப்பல் ஆடும்போது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், தலை வலிக்கும். இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க வந்து அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்ல என்ன எடுக்க போறீங்களோ அது வந்து பேஸ்ட் ஆன் த வேவ் ஹைட். அந்த வேவ் ஹைட்டுக்கு ஏத்தாப்புல ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு மேல எப்படி ரைடு பண்றது, அதாவது ஒரு ஃபிஷிங் போட் மாதிரி மேல ஏறி அப்படி இறங்குற மாதிரி இந்த வாட்டர் சர்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம கப்பலை பண்ணால் மட்டுமே நம்ம வந்து சேஃபா இருக்க முடியும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லோ பிரஷர்ல இருந்து அப்ப கொலாப்ஸ் ஆகாதா சார் உள்ள இருக்கு? நீங்க ஒரு கார்கோ ஷிப் எடுத்துட்டு போறீங்க, மத்த ஷிப் வந்து பிரச்சனை, ஒரு கார்கோ ஷிப் எடுத்துட்டு போறீங்கங்கறப்ப உள்ள இருக்கிற இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகாதாங்கற ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. இதுக்கு தான் நாங்க வந்து ஒரு கார்கோ கண்டெய்னர் அப்படின்னு லோட் பண்றோம்ல, அது வந்து ஒரு கப்பல்ல எடுக்கும்போது கப்பல் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இது உள்ளுக்குள்ளேயும் நாங்க லோட் பண்ணுவோம். பிளஸ் மேல வந்து இந்த ஹோல்ட க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கவர் மாதிரி ஒன்னு போட்டிருப்போம். அந்த கவர் பேர் வந்து ஹேட்ச் கவர் அப்படின்னு பேரு. அதுக்கு மேலேயும் கண்டெய்னரை லோட் பண்ணுவோம். அந்த கண்டெய்னரை மேல லோட் பண்ணும்போது அதுக்கு லாஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அந்த லாஷிங் பண்ணி வைப்போம். ஆனால் லாஷிங் பண்ணி வச்சிருந்தாலும் கூட அந்த லாஷிங் பண்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெங்த்னு ஒன்னு இருக்கு. அந்த ஸ்ட்ரெங்த் மீறி போச்சுன்னா அந்த லாஷிங் மெட்டீரியலோட ஸ்ட்ரெங்த் உடைஞ்சு கார்கோ தண்ணில விழலாம். அந்த விழாம இருக்கிறதுக்கு உண்டான கால்குலேஷன்லாம் பண்றதோட வேலை தான் சீஃப் ஆபீசரோட வேலை. சோ அதை அவர் பண்ணணும். கேப்டனோட வேலை என்னன்னா, இந்த கப்பல் ரொம்ப ஃபாஸ்டாவும் போக கூடாது, ரொம்ப ஸ்லோவாவும் போக கூடாது, ஆப்டிமம் ஸ்பீடுன்னு ஒன்னு போகணும். தட் இஸ் based on the cargo what you are carrying. அந்த கார்கோல வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு ஒன்னு இருக்கு, GM அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை பொறுத்து தான் உங்க கப்பல் ஃபாஸ்டா ஆடுமா ஸ்லோவா ஆடுமா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. சோ இந்த படிப்புலாம் படிச்சுட்டு நீங்க என்னதான் வச்சிருந்தாலும் கூட ஒரு ஆக்சுவல் வெதர்ல இதெல்லாம் உங்க மைண்ட்ல ஏற்கனவே போகணும். நம்ம இப்படி ஆக போறோம், இந்த மாதிரி ஆக போகும்போது இதுக்கு இந்த அவாய்டிங் ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு. இட் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் நாட் டஃப். பட் இது என்ன ஆகும்னா டார்க் ஹவர்ஸ். டே டைம்னா நீங்க பார்க்கலாம் எந்த பக்கத்துல இருந்து அலை வருது அப்படின்னு, நீங்க நைட் டைம்ல உங்களால பார்க்க முடியாது. சோ அப்ராக்சிமேஷன்ல நீங்க போகணும் அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்டர் பண்ணணும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றது தான் நம்ம எவ்வளவு இன்வால்வ் பண்றோமோ அவ்வளவு கெயின் பண்ணுவோம். சோ அந்த இன்வால்வ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எனி ஃபீல்ட்.